கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சிறப்புமிக்க ஜுமாவை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குளம் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு அதை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. அனைத்திற்கும் ஆற்றலுடையவன், அனைத்து வகையான அதிகாரம் உள்ளவன் அல்லாஹ் ஒருவன் தான். காரணம், இந்த மார்க்கத்திற்கு, இந்த தீனுக்கு சொந்தக்காரன் அல்லாஹுதான். திருக்குரானினுடைய பல ஆயத்துகளில் அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துகிறான். லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், பரிசுத்தமான தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அப்ப இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை வைத்து மக்களுக்கு மத்தியிலே எந்த நபர்களும் மற்ற மனிதர்களை விட தங்களை புனிதர்களாக ஆக்கக்கூடியவர்களாக அவர் இருக்க முடியாது. நான் உங்களை எல்லாம் விட மேம்பட்டவன், மனிதர்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த தீனை பிரச்சாரம் செய்வதின் காரணமாகவோ அல்லது குர்ஆனை முழுவதுமாக மனப்பாடம் செய்திருப்பதின் காரணமாகவோ அல்லது அரபு இலக்கணங்களை படித்திருப்பதின் காரணமாகவோ அவர் மக்களுக்கு மத்தியிலே மற்ற மனிதர்களை விட புனிதராக அவர் கருதப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. காரணம், இந்த தீனுக்கு சொந்தக்காரன் இந்த உலகத்தில் வாழுகிற எந்த மனிதர்களும் கிடையாது. அல்லாஹுதான் இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். ஆனா இன்றைக்கு இப்படி இஸ்லாம் எதை தகர்த்திருக்கிறதோ, எதை இஸ்லாம் அடியோடு அதை தவறு என எச்சரிக்கை செய்திருக்கிறதோ, அல்லாஹ் எதை கடுமையான பாவம் என நமக்கு கண்டித்திருக்கிறானோ அந்த செயலை இன்றைக்கு சில முஸ்லிம்கள் அறியாமையிலே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது மார்க்கத்தை சொல்லக்கூடிய உலமாக்களை, ஆலிம்களை, மத குருமார்களை, அறிஞர்களை, ஹாஃபில்களை முஸ்லிம்களின் பார்வையிலே அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? இவர் நம்மை விட படித்திருக்கிறார், நம்மை விட நன்கு அரபி பேசக்கூடியவராக இருக்கிறார், நம்மை விட மார்க்கத்தை நன்கு அறிந்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார் என்பதனால் இவர் நம்மிடத்திலே மதிக்கத்தக்கவர். அப்ப இந்த மதிப்பு என்பதெல்லாம் தவறு கிடையாது. யாரும் யாரையும் மதிக்கலாம். வயதின் காரணமாக, படிப்பின் காரணமாக ஒருவரை மதிப்பது என்பது தவறு கிடையாது. ஆனா மக்களிடத்தில் அது எப்படி வரம்பு மீறி போகிறது என்று சொன்னால், மதிக்கிறோம் என்ற பெயரிலே அவர் பார்த்தால் புனிதம், அவரை தொட்டால் பரக்கத்து, அவர் சொல்வதை கேட்டால் நமக்கு நமது வாழ்வாதாரத்தில் நமக்கு ரிசுக்கு பெருகும், அவர் சொல்லும்படி வாழ்ந்தால், அவர் நம்முடைய குடும்ப சபைகளிலும் நம்முடைய நிகழ்ச்சிகளிலும் நாம செய்யக்கூடிய எல்லாவற்றின் துவக்கத்திலும் இந்த உலமாக்கள், ஆலிம் பெருமக்கள் இருந்து அதை துவக்கி வைத்தால், ஆரம்பித்து வைத்தால் அது சிறப்பிக்கும் என்று ஒரு மனிதனை வரம்பு மீறி நாம அவரை நினைப்பதுதான் நமது மார்க்கத்திலே. அல்லாஹ் இதை தனி மனித வழிபாடை இறைவன் நமக்கு ஒருபோதும் கற்றுத்தரல. ஆனா சில முஸ்லிம்கள் அறியாமையில் என்ன பண்றாங்க? இப்படி உலமாக்களை அவர்கள் எல்லா விஷயங்களுக்கும் அவர்களை கொண்டு தங்களின் செயல்கள் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அவர் வாழும்போது சொன்ன எச்சரிக்கை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட இந்த உலகத்தில் வேறு எவரும் புனிதராக இருந்திட முடியாது. அப்படிப்பட்ட அந்த மாமனிதர், அந்த புனிதர் எந்த இடத்திலும் தன்னை மனிதனை தாண்டி நான் உங்களிடத்திலே புனித தன்மை பெற்றவன் என்று மக்களிடத்திலே பேசினார்களா? அப்படி தனக்கென்று ஒரு தனித்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களா? தன்னை தொடுவதையும், தன்னை பார்ப்பதையும், தான் வந்தால் எழுந்து நிற்பதையும், தன்னை கொண்டுதான் எல்லா செயலும் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகால நபித்துவத்திலே எந்த ஒரு இடத்திலாவது பிரச்சாரம் செய்தார்களா? அல்லது சஹாபாக்கள் தங்களை அறியாமல் அதை செய்யும் போது அதை வரவேற்றார்களா? கண்டித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னாங்க, லா தத்துரூனி கமா அத்துரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரின் மகனாக இருந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யகூதிகளும் கிறிஸ்துவர்களும் வரம்பு மீறி புகழ்ந்தாங்க. என்ன புகழ்ந்தாங்க? இவர் கடவுளின் குமாரன் என்று சொன்னார்கள். அப்படி என்ன வரம்பு மீறி புகழாதீங்கன்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்! தன்னை மனிதன் என்கிற அந்தஸ்தை தாண்டி வேற எந்த புனிதத்துவத்தையும் எனக்கு தரக்கூடாது என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, கூலு அப்துல்லா, என்னை அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்லுங்கள், வ ரசூலுஹும், உங்களுக்கும் எனக்கும் உள்ள கூடுதலான சிறப்பு என்ன? அல்லாஹ்வின் தூதர் என்று என்னை அழைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். என்ன செய்யாதீங்க, வரம்பு மீறி புகழாதீங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு மீறி புகழ்வதை
தடுத்தார்கள், அது தவறு என எச்சரிக்கை செய்தார்கள். அப்ப தனி மனித வழிபாடு எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? இந்த புகழ்ச்சி தான், வரம்பு மீறிய புகழ்ச்சி தான் மனிதர்களை புனிதராக ஆக்கக்கூடிய, மனிதனை கடவுளின் அந்தஸ்து கொண்டு போகிற அந்த வழிபாட்டு முறைகள் எங்க இந்த சமுதாயத்துல வருகிறதா? வரம்பு மீறி புகழும் போதுதான். ஒருத்தர் நல்லா படித்திருப்பார், நல்ல செல்வந்தராக இருப்பார், அல்லது சமூகத்திற்கு பெரும் தலைவராக இருப்பார். இது மாதிரியான சிறப்பு தகுதிகளை எல்லாம் வைத்து நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? அவர்களை வரம்பு மீறி புகழக்கூடாது. அவர்களை எல்லா விஷயத்திற்கும் அவர்களை முன்னிலைப்படுத்த கூடாது. அவரை நம்மள மாதிரி மனுஷன் என்று நாம அவர்களை மனிதர்களாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனா சமூகத்துல என்ன நிலைமை? இன்னைக்கும் சில முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா ஹஸ்ரத்துமார்கள் என்றாலே அப்படியே ஏதோ வானத்தில இருந்து இவங்க எல்லாம் குதிச்சவங்க மாதிரி பார்க்கிறாங்க. அவர்களுக்கென தனித்துவத்தை கொடுப்பதை சில முஸ்லிம்களை செய்கிறார்கள். அதை சில போலி ஆலிம்களும் வரவேற்கிறார்கள். எல்லா உலமாக்களும் கிடையாது. ஒரு சில அறிஞர்கள், குர்ஆன் ஹதீஸை படித்தும் மறைக்கக்கூடிய சில சுயநலவாதிகள் தன்னை ஒருவர் வரம்பு மீறி புகழும் போது இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, நான் என்ன குர்ஆன் ஹதீஸை படிச்சேன், உங்களுக்கு பயான் பண்றேன், உங்களுக்கு எனக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நான் உங்களை மாதிரி மனுஷன் தானே, என்னப்பா என்ன போய் நீ வரம்பு மீறி புகழ்றன்னு தடுக்க வேண்டியவர்கள் என்ன செய்யறாங்க? ஷேக் வராரு, எந்திரிப்பா எந்திரிப்பா, ஹஸ்ரத் வராது, ஹஸ்ரத் கிப்லா வராரு, எந்திரி எந்திரி. இப்படியான இந்த செயலை இஸ்லாம் எங்கேயாவது ஆதரித்திருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை எதிர்த்தாங்கன்னா இன்றைக்கு இருக்கிற உலமாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை விட பெரியவர்களா? முஸ்லிம்களை சிந்தித்து பாருங்கள். அப்ப இன்றைக்கு முஸ்லிம்கள் எப்படி மக்களிடத்துல இந்த போலி ஆலிம்களால் அவருடைய அறியாமையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், அந்த மக்கள் அறியாமை வைத்துக் கொண்டு தங்களை எல்லா விஷயங்களையும் முன்னிலைப்படுத்துகிறார். எந்த அளவுக்குனா, உடம்பு சரியில்லாமல் போகும்போதும் கூட இந்த ஆலிம்களை தான் சில முஸ்லிம்கள் நம்பி இருக்கிறார்கள். நோய் வந்துருச்சா, இஸ்லாம் என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ததாவும், மருத்துவம் பாருங்கள், இன்னலி தாயின் தவாவுன், எல்லா நோய்க்கும் அல்லாஹ் மருந்தோடு தான் இறக்கி இருக்கிறான். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப இஸ்லாம் நமக்கு நோய் வந்து விட்டாலோ, துன்பங்கள் வந்து விட்டாலோ, கஷ்டங்கள் வந்து விட்டாலோ மருத்துவம் பார்க்க சொல்லுகிறது. அதோடு சேர்த்து ஒரு முஸ்லிமுடைய இன்னொரு மிக முக்கியமான நம்பிக்கை என்ன? நோய்க்கு அல்லாஹ் தான் ஷிஃபா தரும், நாம நம்பணும். அதுதான் மிக முக்கியமான அடிப்படை. அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம தொடர்ந்து துவா செய்யணும். இறைவா, எனக்கு உடம்பு சரியில்லை, என் குழந்தைக்கு நோய் வாய்ப்பட்டுருச்சு, என் குழந்தைக்கு தொடர்ந்து ஒரு வாரமா ஜுரமா இருக்கு, யாரபே என் குழந்தைக்கு ஷிஃபா கொடு என்று சொல்லி ஒரு பக்கம் மருத்துவம் பார்த்து, இன்னொரு புறம் தினம் தினம் அல்லாஹ்விடத்துல அந்த நோய்க்கான நிவாரணத்தை கேட்டவர்களாக அடியார்கள் நாம் இருக்கணும். ஆனா மக்களிடத்துல என்ன வழக்கம் இருக்கிறது? உடம்பு சரியில்லையா, ஹஸ்ரத் கிட்ட போனா சரியாயிரும், ஆலிம்விடத்துல போனா சரியாயிரும், அவர் ஓதி பார்த்து தண்ணியை கொடுத்தா சரியாயிரும். இதே நமது பேராம்பட்டு நகரத்துல சில தெருக்களில சில உலமாக்களின் வீடுகள்ல மக்கள் கூட்டமாக வரிசையாக நிற்கிறார்கள். எந்த மார்க்கம் படித்த ஆலிம்களும் அதை கண்டிப்பது கிடையாது. எதுக்குப்பா என் வீட தேடி நீ வர? நானா உனக்கு நான் டாக்டரா படிச்சிருக்கிறேன், நானா ஹக்கீம் சாவா, நானா உனக்கு மருந்து மாத்திரை கொடுக்க முடியுமா, நானா உனக்கு ஊசி போட முடியுமா, எதுக்கு என் வீட்டுக்கு முன்னாடி வரிசையில் நிற்கிறேன் என்று கேட்கிறார்களா? அவரிடத்தில் 500, 1000 என்று பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஓதி ஊதி கொடுத்தால் அந்த தண்ணி புனிதமாகும், அதை நம் குழந்தைகளுக்கு கொடுத்தால் அந்த குழந்தைக்கு நோய் குணமாகும் என்ற நம்பிக்கை, வரம்பு மீறிய புகழ் அவர்களை அல்லாஹ்வின் அதிகாரத்திற்கு நிகராக ஆக்கிவிட்டார்கள். தவறுன்னு சொல்லணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய பாவம் இது! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஆதரித்தார்களா? திருக்குர்ஆனில் அல்லாஹ் தன்னை பற்றி தெளிவாக பேசுகிறான். சூரா அல்-அன்ஆம் என்கிற 6வது அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் 17வது வசனத்துல, வயம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃபலஹு இல்லா ஹுவ, உங்களுக்கு ஏதேனும் அல்லாஹ் துன்பத்தை தந்தால் அவனை தவிர அந்த துன்பத்தை நீக்குபவன் எவனும் இல்லை. அல்லாஹ்வின் வார்த்தை இது. நமக்கு ஏதாவது முசீபத்து வந்துருச்சுன்னா, கஷ்டம் வந்துருச்சுன்னா, நோய் வந்து விட்டால் அதை தருவது அல்லாஹ். அல்லாஹ் எப்படி வார்த்தை பயன்படுத்தலாம் பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஏதேனும் துன்பத்தை தந்தால் அவன் தான் தர முடியும். அதை ஃபலா காஷிஃபலஹு இல்லா ஹுவ, அந்த ரப்புவை தவிர எவனாலும் நீக்க முடியாது. அவர் என்ன ஆலிமா இருந்தா அவரால் நீக்க முடியுமா? அவர் ஓதி ஊதி தண்ணி கொடுத்தா நோய் போயிருமா? அவர் கையில தொட்டு தாயத்தை கொடுத்தா நோய் போயிருமா? அவர் கையில எழுதி பேப்பர்ல குர்ஆன் ஆயத்தை கொடுத்து அதை வாங்கி நாம் படித்தால் அல்லது கரைத்து குடித்தால் அல்லது வீடுகளிலே ஃப்ரேம் போட்டு மாட்டினா போயிருமா? எங்க யாரை கொண்டு போய் எங்க வைக்கிறீங்க முஸ்லிம்களே? ஒரு மனிதரை நேசிக்கிறோம் என்ற பெயரிலே வரம்பு மீறி படைத்தவனின் ஆற்றல் அவருக்கு நேரடியாக மறைமுகமாக இருப்பதாக நம்பாதீர்கள், ஈமான் தொலைந்து போகும். இதுதான் இன்னைக்கு நம் சமுதாயத்துல சில இடத்துல இருக்கிறது. இதை உலமாக்களும் கண்டுகொள்வதே கிடையாது.
ஏன்னா நம்மளை நாடி மக்கள் வராங்களே, அவருக்கு அதுல ஒரு கெத்து வேற, அவருக்கு பெருமை. என் கிட்ட வந்து நோய் நிவாரணம் கேட்கிறானே, எதையாவது ஒரு கப்சா வேலை வித்தையை செஞ்சிடணும், எதையாவது சொல்லி அவனை மயக்கணும். அதுக்குன்னு பாத்தீங்கன்னா தனி கெட்டப்பிலே சுத்துறாங்க பல பேர். சாதாரண மக்கள் அணிகிற ஆடையை தாண்டி மக்களை ஏமாற்றுகிற, நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நம்ம எல்லா ஆலிம்களையும் பற்றி பேசல. மார்க்கத்தின் பெயரால் மக்களை வழிகெடுக்கிற, அல்லாஹ்வின் வசனத்திற்கு நேர் முரணாக நிற்கிற போலி ஆலிம்களை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை விட்டுகிறோம். இறைவனின் வசனத்தின் அடிப்படையில் நமக்கு எந்த தேவையும் கிடையாது, யாரை பற்றி பேச வேண்டியது அவசியம் கிடையாது. அல்லாஹ்வின் வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறோம், சிந்தியுங்கள். தனி மனிதர்களை வரம்பு மீறி புகழாதீர்கள். அவர்கள் தோற்றத்திலே தங்களை தனித்தாக அடையாளப்படுத்துகிறார்கள். அப்ப இந்த மாதிரியாக தனி மனிதர்களை இறைவனுக்கு நிகராக அல்லது இறைவன் ஆற்றலுக்கு நிகராக கொண்டு போய் வைப்பதை விட்டொழியுங்க. அதே மாதிரி பாருங்க, முஸ்லீம்கள் ஒரு பக்கம் ஓதி பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த தாயத்து தாபீஸை பத்தி நமக்கு என்ன சொன்னாங்க? இன்றைக்கு முஸ்லீம்கள் இடத்துல குறிப்பாக இதை செய்வதே ஆலிம்கள் தான். சில போலி ஹஸரத்துமார்கள் தான் மஸ்ஜிதுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு, பள்ளி வாசல் அல்லாஹ்வை வணங்க வேண்டிய இடத்துல பள்ளியில உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, தாயத்தையும் தாபீஸையும் மந்திரித்து கையில் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விடுவானோ அவன் அல்லாஹ்வுக்கு அதை ஷிர்காகி விட்டான், மிகப்பெரிய பாவம் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சாங்க. ஒரு சபையில ஒரு மனிதர் வருகிறார், நபிகள் நாயகம் முஸ்லிம் தான் அவர், ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து பேசுகிறார். அவருடைய தொடை பகுதியில வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கயிறு கட்டி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அதை கவனிக்கிறாங்க, மஞ்சள் கலர்ல கட்டி இருக்கிறார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், என்னப்பா இது கயிறு? அல்லாஹ்வின் தூதர், எனக்கு உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு, எனக்கு ஒரு நோய் வந்தனால நான் ரொம்ப பலகீனமா ஆயிட்டேன், அந்த நோய் போக வேண்டும் என்பதற்காக இந்த கயிறு கட்டியிருக்கேன். இந்த நம்பிக்கை அன்றைக்கும் இருந்தது, தாயத்து போறது தாபீஸ் போறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை எச்சரிக்கை செய்தார்கள். அவர் முஸ்லிமா இருப்பதால் சொன்னாங்க, இன் முத்த அலா தாலிக்க, இந்த தாயத்து இந்த கயிறு உன் உடலில் இருக்கும் நிலையிலே நீ மரணித்து விட்டால் உனது மரணம் அல்லாஹுவின் பாதை தாண்டி இழிவானவர்கள் மரணம் போல் அமைந்துவிடும். உடனே அவுத்துட்டார். அப்போ எதை ரசூலுல்லாஹ் கூடாது, எது ஷிர்க்குன்னு சொன்னாங்களோ அதை இன்றைக்கு ஆலிம்கள் மக்களுக்கு கொடுக்கிறாங்க. அதுவும் அல்லாஹுவின் பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு கொடுக்கிறார்கள். அதை மக்களுக்கும் இது தவறு என புரியாம, இவர் கொடுத்தால், அவர் தொட்டு கொடுத்தால், அவர் கையிலிருந்து பெற்றால் நோய் குணமாகும் என்று நம்புவது மிகப்பெரிய நமது ஈமானை தொலைக்கக்கூடிய ஆபத்து என்பதை முஸ்லிம்களை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆலிம்கள் என்பவர்கள் மார்க்கத்தை படித்தவர்களாக இருக்கலாம், அரபி புலமை பெற்றவர்களாக இருக்கலாம், நல்ல பயான் செய்யலாம், மாற்று கருத்து கிடையாது. அதனால அவங்க நோய் நிவாரணத்தை கொடுக்க முடியுமா? அதனால அவர்களை பார்த்தால் நமக்கு பரக்கத்து கிடைக்குமா? அதனால நம்ம வீடை கட்டினாலோ கடை கட்டி திறப்பு நடத்தினாலோ அவர்கள் வந்து அந்த வியாபாரத்தையோ அல்லது வீட்டையோ திறந்து வைத்தால் தான் பரக்கத்து கிடைக்குமா? இதற்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? இடையிலே சில பேர் சூஃபிசம் என்ற பெயரிலே கடவுளை அணுக வேண்டும் என்றால், எங்களை அந்த மத குருமார்களை வழிபட்டால், அவர்கள் சொல்படி கேட்டால் கடவுளை நாம் நெருங்கி விடலாம் என்று மிக மோசமான ஒரு தத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் விதைத்தார்கள். அதன் வெளிப்பாடுதான் இன்றைக்கு இந்த உலமாக்களும் இதே செயலை செய்கிறார்கள். அல்லாஹ் காப்பாத்தணும். முஸ்லிம்களை எச்சரிக்கையா இருங்க. நம்மள மாதிரி சாதாரண மனிதர் தான் அவர். யாருக்கும் எந்த மனித தன்மை தாண்டி எந்த சக்தியும் கிடையாது. தெளிவா நம்புங்க. இப்ப வீடு கட்டினாலும் ஒரு கடை திறந்தாலும் எல்லாவற்றுக்கும் நாம் என்ன பண்றோம்? ஆலிம்களை முன்னிலைப்படுத்துகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல யூதர்களையும் கிறிஸ்துவர்கள் வழிகட்டு போனதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். சூரா தௌபாவினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபும் மின் தூனில்லாஹ். அந்த யகூதிகளும் கிறிஸ்துவர்களும் அன்றைக்கு வாழ்ந்தவர்கள், அவங்க என்ன செய்தார்கள்? அவர்களுடைய மத குருமார்களையும் அவங்களுடைய அந்த மார்க்க போதகர்களையும் அல்லாஹ்வை விட்டு அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். மார்க்கத்தை சொல்ல வந்த அந்த யகூதி மத குருமார்களையும் ரிப்பிகளையும் அந்த கிறிஸ்துவ மத குருமார்களையும் என்ன செஞ்சிட்டாங்க? அன்றைக்கு வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ்வின் பேச்சை விட்டுட்டு ஆலிம்கள் சொல்வது, அந்த மத குருமார்கள் சொல்வதுதான் சரி என்று பின்பற்றி போனார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனுக்கு நிகராகவும் ஆக்கி கொண்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் வழிகேடர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். அந்த செயலை இன்றைக்கு முஸ்லிம்கள் நாமும் செய்ய போகிறோமா? அன்றைக்கு வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் எப்படி தங்களின் மத உருமாறுகளை அல்லாஹ்வை விட நேசித்தார்களோ அப்படி இன்றைக்கு இருக்கிற உலமாக்களை படைத்தவனை தாண்டி நாம் நேசம் கொள்ள போகிறோமா? முஸ்லிம்களை சிந்தியுங்கள்.
இன்றைக்கு ஒரு கூட்டமே இருக்கிறாங்க. எதுக்கு? ஷேக் ஷேக் என்று சொல்லி ஆலிம்களை புகழ்வதற்கும் உலமாக்களை பாராட்டுவதற்கும் உலமாக்கள் வந்தா எழுந்து நிற்பதற்கு ஒரு கூட்டமே இருக்கிறது. அது கடமை ஃபர்லன்னு கூட சொல்லி தராங்க. ஹஸரத் வந்தா எழுந்து நிற்பது உனக்கு பரக்கத்துப்பா, எழுந்து நின்று. ஷேக் வந்தா கையை பிடிக்கிறது உனக்கு பரக்கத்து, செஞ்சிரு. இப்படியே மக்களுக்கு சொல்லி தருகிறார்கள். பார்ப்பது புனிதம், எழுந்து நிற்பது புனிதம். எழுந்து நிற்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். சுனன் திர்மிதி என்கிற ஹதீஸ் கிதாபில் வருகிறது, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட வேறு யாரையும் எங்களுக்கு நேசத்திற்குரியவராக இருந்ததில்லை. அது உண்மைதான். சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்களை விட உயிருக்கு மேலாக நேசித்தார்கள். அப்படிப்பட்ட அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவ்வளவு நாங்க நேசிப்போம். அப்படி இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களின் சபைக்கு வரும்போது நாங்கள் அவருக்காக எழுந்து நிற்க மாட்டோம். காரணம், அதை அவர் வெறுப்பார். அதனால நாங்க அதை செய்ய மாட்டோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அது பிடிக்காது. எது பிடிக்காது? ஒரு சபைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது தன்னுடைய தோழர்கள் தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல அவர் ஜனாதிபதியா இருக்கிறார். அவர் 2 தாபியின் இடத்துல போகிறார். போகும்போது ஒரு இப்னு ஆமிர் அப்படிங்கிற ஒரு தாபி எழுந்து நிற்கிறார். இன்னொரு இப்னு ஜுபைர்ங்கிறவர் அவன் உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு செய்தி தெரிகிறது. அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் ஒரு மனிதன் தான் வரும்போது தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ ஃபல் யத்தபவ்வா மக்அதஹு மினன் நார், அவன் தனது தங்குமிடத்தை நரகத்திலே இப்போதே தயார் செய்து கொள்ளட்டும். யார ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? நான் வந்தா, சபையில ஒருவர் வந்தால் எனக்கு மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒருத்தர் எதிர்பார்த்தானா இவனுக்கு தங்குமிடம் நரகம் தான் என்று சொன்னார்கள். எதை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்தார்களோ, எது நரகத்திற்குரிய செயல் என்று சொன்னார்களோ அதை இன்றைக்கு ஒரு கூட்டம் செய்கிறது. ஹஸரத் கிப்லா வராரு, எந்திரிப்பா. ஷேக் வராரு, எந்திரிப்பா. என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கிற? அவருக்கு முன்னாடி உட்காரலாமா? கொஞ்சமாவது உனக்கு திமாக் இல்லையா? அப்படியெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்ம மக்கள், உலமாக்கள் என்றால் போற்றத்தக்கவர்கள், உலமாக்கள் என்றால் மதிக்கத்தக்கவர்கள் என்பதை தாண்டி வரம்பு மீறி அவர்கள் வந்தால் எழுந்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் முன்னால் கைகட்டி நின்றுதான் இருக்கும். ஷேக் சொல்லுங்க. இப்படியா சில பேர் போகிறாங்க நம்ம பேரலாமெட்ல. ஹஸரத் போனா முன்னால போக கூடாதான். அவர் போனா பைக்ல ஏறி உட்கார வச்சு, நீங்க நடக்கலாமா ஹஸரத்? நீங்க நடந்தா இது என் கண்ணு முன்னால் பார்த்து நாம் சொல்லுகிறோம். கேலிக்காக, கிண்டலுக்காக, யாரையும் இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பேசலங்க. கண்ணுக்கு முன்னால் இன்றைக்கு எப்படிப்பட்ட அற்புதமான படைத்தவனின் உன்னதமான மார்க்கத்தை கையில் வைத்திருக்கிற இந்த சமுதாயம், உலமாக்கள் என்று வரம்பு மீறி அவர்களை புகழ்ந்து தங்களை தாங்களே மார்க்கத்திற்கு முரணான செயல் பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டணும். முஸ்லிம்களே, மக்கள் நீங்கள் சரியான முறையிலே அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலமாக்களை விடுங்க, உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள். நல்லா பயான் பண்றார், குர்ஆன் ஹதீஸ் சொல்லுவார், அல்ஹம்துலில்லாஹ். அவருக்காக துவா செஞ்சுட்டு போங்க. ஒருத்தர் உண்மையாவே அவர் மேல உங்களுக்கு முஹப்பத் இருந்தா அவருக்காக துவா செய்யுங்க. அதை விட முஹப்பத்தின் வெளிப்பாடு வேற என்னவாக இருக்க முடியும்? அவர் சிரமப்படக்கூடியவராக இருந்தார், யாருக்கும் தெரியாம அவருக்கு உதவி செஞ்சுட்டு போங்க. அதை விட்டு அவர் வந்தா எழுந்து நிற்பது, அவருக்காக வேண்டி அவர் தொட்டால் பரக்கத்து, அவர் பார்த்தால் பரக்கத்து என்று கடை துறந்தால், வீடு துறந்தால், எல்லாவற்றிலும் உலமாக்களை முன்னிலைப்படுத்துவது என்று இந்த சமுதாயம் வரம்பு மீறி தனி மனித புகழை நாம் பாட ஆரம்பித்தால் கண்டிப்பாக படைத்தவனின் கோபம் நமக்கு மிஞ்சும். அல்லாஹ் நம்மை காப்பாற்றும். ஒருபோதும் அதை செய்து விடாதீர்கள். இப்படியான சபைகளிலே போய் குழுமாதீர்கள். அது யாரு செய்தாலும் சரி. இப்ப வரம்பு மீறி புகழ்வது என்பது இந்த தனி மனித வழிபாடை இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. இதிலே முஸ்லிம்கள் மிகவும் கவனமாக இருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான செயலை ஒருபோதும் ஆதரிக்கிறார். ரசூலுல்லாஹ்வை விட சிறந்த ஒரு மனிதரை பார்க்க முடியுமா? ஒரு சபையில ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி வருகிறார். வந்து அவர் சஹாபாக்கள் சுத்தி பார்க்கிறார். முகமது நபின்னு ஒருத்தர் சொன்னாங்களே, யாருன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் தன்னை தனித்து காட்டல. ஐயுக்கும் முஹம்மத், எப்பா இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்கள முஹம்மது யாருப்பா? ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல, தான் நபி என்றோ தான் ஆன்மீக தலைவர் என்றோ தன்னை அடையாளப்படுத்தி உயரமா உட்காந்துக்கல. நல்லா குஷன்ல போட்டு, அன்றைக்கு இருந்த மன்னர்கள் அப்படி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அதை செய்யல. தன் தோழர்களோடு ஒருவர் கால் சேர்ந்த வகையில் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. வெளியூர் வாசி, கிராமவாசிக்கு தெரியல யாரு முகம்மது என்று தெரியல. அப்ப அவர் கேட்கிறார், ஐயுக்கும் முஹம்மத். அப்ப ரசூலுல்லாஹ் கொஞ்சம் சாய்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, நான் தான்ப்பா முஹம்மது, என்ன விஷயம்? அப்ப சில கேள்விகள் எல்லாம் அவர் கேட்டுவிட்டு போனா நம்ம ஹதீஸை பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பணிவு! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தனாலதான் அல்லாஹ் அவரை குர்ஆனில் அவரை பற்றி சொல்லும் போது
இந்த நபி எப்படிப்பட்டவர்? அகிலத்திற்கெல்லாம் அருக்குடையாக இருந்தார். எங்கேயுமே தான் நபி என்கிற அந்த பகட்டோ பெருமையோ அதை கொண்டு இந்த உலகத்தில் சில ஆதாயங்களை பெற்றுவிட வேண்டும், புகழையும் பொருளாதாரத்தையும் பெற்றுவிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எங்கேயுமே நினைக்கல. மனிதராக வாழ்ந்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய புனிதராக அல்லாஹ் அவரை ஆக்கிவிட்டான். அப்படி முஸ்லிம்கள் இருங்கள். யாரையும் மார்க்கம் சொல்லுகிறான் என்பதற்காக வேண்டி வரம்பை மீறி புகழ்ந்து விடாதீர்கள். அவர்களை மனிதன் என்கிற தன்மையை தாண்டி அவர்களை போற்றத்தக்கவர்கள், மதிக்கத்தக்கவர்கள் என்று நீங்களாகவே முடிவு செய்து அல்லாஹ்விடத்திலே பாவத்திற்குரியவர்களாக மாறி விடாதீர்கள். இப்ப இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு தனி மனித வழிபாடை ஒருபோதும் முஸ்லிம்கள் நாம் ஆதரித்து விடக்கூடாது. அல்லாஹ் திருக்குரானிலே எச்சரிக்கை செய்கிறான். வல்லதீன இத்தஹது மின் தூனிஹி அவுலியா மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா. அல்லாஹ்வை விட்டு மற்றவர்களை வணங்கக்கூடியவர்கள் எதற்காக வணங்குறோம் என்று ஒரு காரணத்தை சொன்னதா அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணம் தெரியுமா? நாங்க ஏன் அல்லாஹோடு இவர்களையும் வணங்குறோம்னா, இவர்கள் எங்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக ஆக்கி வைப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிறான், இவர்கள் பொய்யர்கள், காஃபியர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப யாரும் நமக்காக இந்த உலகத்துல நாளை ஆகிரத்துல பரிந்துரை செய்ய மாட்டார்கள். குர்ஆன் ஹதீஸை சொன்னால் அது உண்மையாக இருந்தால் நாம கேட்போம், கட்டுப்படுவோம். அதை தாண்டி மனிதர்களுக்கு யாருக்கும் எந்த புனித தன்மையும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு மார்க்கத்தின் வரம்பை மீறாத சிறந்த மக்களாக வாழ்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு அருள் செய்வான் என்று சொல்லி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம செய்யக்கூடிய இபாதத்துகளிலே சிறந்த இபாதத்தாக இருப்பது துவா தான். அத்துவாஉ ஹுவல் இபாதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா தான் தலையாய வணக்கம் என்று சொன்னார்கள். அந்த துவாவை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி தருகிறான். உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா. நீங்கள் அல்லாஹ்வை எப்படி அழைக்க வேண்டும்? ரகசியமாகவும் பணிவோடும் அல்லாஹ்வை அழைத்து துவா செய்யுங்கள். அப்ப அல்லாஹ்வை எப்படி அழைக்க வேண்டும் என்பதை அவனே நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டான். அப்ப நாம என்ன செய்யக்கூடாது? சப்தம் போட்டெல்லாம் கேட்கக்கூடாது. அல்லது ஒருத்தர் துவா செய்ய எல்லாரும் கூட்டா சேர்ந்து ஆமீன் சொல்வதெல்லாம் இறைவனுக்கு அது பிடிக்காது. அது படைத்தவனிடத்துல அப்படி நாம செய்யக்கூடாது. இவ்வளவு தெளிவான இறை வசனம் நமக்கு இருக்கிறது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் அவங்க மக்களுக்கு இமாமாக நின்று தொழ வைத்தார்கள். எந்த தொழுகைக்கு பிறகும் துவா செய்யும் போது என்ன செய்யல? ரசூலுல்லாஹ் சப்தம் போட்டு துவா செய்ய பின்னால் உள்ள மஅமூன்கள் எல்லாம் அவங்க ஆமீன் என்று பதில் சொன்னதாக எந்த ஹதீஸையும் நாம் பார்க்க முடியாது. அப்போ இந்த கூட்டு துவா என்பதற்கு ஆதாரபூர்வமான சப்தம் போட்டு ஒருவர் துவா செய்ய பலர் ஆமீன் சொல்லுகிற இந்த வழக்கம் என்பது நேரடியாக குர்ஆன் வசனத்திற்கு நேர்முறை. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சூரா ஆராஃப் எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அல்லாஹ் தெளிவான வார்த்தையில இந்த வசனத்தை எல்லாம் நம்ம குறிப்பிடுகிறார். ஆனா இன்னைக்கு சில முஸ்லிம்களுடைய நிலைமை பாத்தீங்கன்னா இந்த கூட்டு துவாவுல ரொம்ப லயித்து போயிருக்கிறாங்க. அது கூட யாரு காரணம் பாத்தீங்கன்னா அந்த உலமாக்கள் மேல உள்ள மதிப்பு தான். எப்படி மக்கள் நினைக்கிறாங்கன்னா, நாம அல்லாஹ்விட்ட துவா செய்வதை விட அரபி படித்த, குர்ஆனை முழுவதும் முடித்த ஆலிம்கள் துவா செய்தால் அல்லாஹ் அது ஸ்பெஷல் துவாவை எடுத்துப்பான்னு நினைக்கிறாங்க. எல்லாம் தெரியல. இப்படி சில பேர் சொல்றாங்க. இன்னைக்கு துவா நடக்க போதுங்க, பெரிய ஹஜரத் வந்திருக்கிறார், எங்க இருந்தோ வட மாநிலத்தில் வந்திருக்கிறார், அவருடைய துவால போய் கலந்துகிட்டா அல்ஹம்துலில்லாஹ் அதுல இருக்கிற பாக்கியமும் சுகமும் அவர் சொல்லுகிற வார்த்தையும் மனதிற்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? குர்ஆன்ல அவ்வளவு துவாக்கள் அல்லாஹ் கற்றுத்தரான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அதாபன். இதை கேளுங்க. ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்ல் அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி சாலிஹா. வானங்களையும் பூமியும் முன்மாதிரி இன்றி படைத்த இறைவா, நீயே இந்த பூமியிலும் ஆகிரத்திலும் எனக்கு பொறுப்பாளன் என்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா இருக்கு. அதை கேளுங்க. குர்ஆன்ல 100க்கும் மேற்பட்ட துவாக்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கான். எந்த இடத்திலாவது அல்லாஹு தஆலா இன்னார் துவா செய்வது சிறந்தது, இன்னாரை வைத்து நீங்கள் துவா செய்தால் அது உடனடியாக அதற்கு ஜவாப் தரப்படும், பதில் தரப்படும் என்று ரப்புல் ஆலமீன் ஏதாவது அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறானா? சூரா பக்ராவிலே தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆனி. எனது அடியார்கள் நபியே என்னை பற்றி கேட்டால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், அவர்களுக்கு நெருக்கமாக நான் இருக்கிறேன். உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆனி. என்னை யாரெல்லாம் அழைத்து துவா செய்கிறார்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான்.
யாரெல்லாம் என்னை அழைத்து துவா செய்கிறார்களோ அவர்களின் துவாவுக்கு நான் பதில் தருகிறேன். எனவே என்னிடத்தில் அவர்களை துவா கேட்க சொல்லுங்கள். என்னை மட்டுமே ஈமான் கொள்ள சொல்லுங்கள். அல்லஹும் எர்ஷுதூன், அவர்கள் அப்போதுதான் நேர்வழியில் இருப்பார்கள். இவ்வளவு தெளிவான வசனம் இருக்கிறது. அப்ப எந்த அடிப்படையில முஸ்லிம்கள் தெளிவாக சிந்தித்து பாருங்கள். இந்த சபையில் இன்னார் துவா செய்தால் அது சிறப்பு, இந்த துவாவிலே போய் கலந்து கொண்டால் சிறப்பு. கூட்டாக துவா செய்வதற்கு மார்க்கத்தில் என்ன ஆதாரம் இருக்கிறது? குர்ஆன்ல அவ்வளவு தெளிவா அல்லாஹ் ரகசியமா கேளுன்னு சொன்ன பிறகு எப்படி நீங்கள் சப்தம் போட்டு பிரார்த்தனை செய்யலாம்? அதற்கு எப்படி ஒரு சபையை உண்டாக்கலாம்? அதை எப்படி சிறப்பு என்று நாம் நினைக்கலாம்? அவர் கேட்டால் அல்லாஹ் பதில் தருவான் என்று எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அறியாமல் இருக்கிற முஸ்லிம்களை பார்த்து நாம கேட்கிறோம். நிறைய சகோதரர்களுக்கு இது தெரியும், அதிகமான முஸ்லிம்களுக்கு இது தெரியல. உலமாக்களின் துவா என்பது தனித்துவமானது கண்டிப்பாக கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் யாரை தெரியுமா உலமா என்று சொல்கிறான்? இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. உலமாக்கள் என்றால் அரபி படித்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் உலமா கிடையாது. குர்ஆனை முழுவதும் படித்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உலமா கிடையாது. சூரா ஃபாத்திரிலே தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார், உலமா என்றால் யார் தெரியுமா? என்னை யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களே அறிஞர்கள், வேற யாரும் அறிஞர் கிடையாது. அல்லாஹ்வின் பார்வையில யாரை எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க முஸ்லிம்கள்? அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்ட அல்லாஹ் துவாவை அங்கீகரிக்க மாட்டானா? இப்படி கூட்டாக சேர்ந்து வெளியூர்ந்து ஒருவர் வந்து கேட்கிற துவாவுக்கு தான் ரப்புல் ஆலமீன் பதில் தருவானா? அப்படி ஏதாவது ஒரே ஒரு சந்தர்ப்பத்திலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாங்கப்பா எல்லாரும் கூடுங்க பொது மைதானத்துல, உங்களுக்காக நான் துவா செய்ய போகிறேன் ரசூலுல்லாஹ் தன் வாழ்நாளிலே ஒரே ஒரு முறை செய்தார்களா? பலமுறை பயான் பண்ணாங்க, மக்களை கூப்பிட்டு பயான் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவுக்கென்று பிரத்யேகமாக ஒரு இடத்தையோ அதற்கு ஒரு சபையோ கூட்டல. முஸ்லிம்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மார்க்க விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஈமானை தொலைத்து அமலை தொலைத்து மறுமையில போய் நஷ்டவாளியாக இருக்க வேண்டாம். யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியிலே இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லலாங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வரமும் மீறக்கூடிய மக்களுக்கு நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டிய கடமை எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த செய்திகள் உங்களுக்கு இங்கே சொல்லப்படுகிறது. எனவே துவா என்பது அவரவர் தனித்து அல்லாஹ்விடத்துல துவா கேட்பதுதான் நமக்கு நன்மை பெற்று தரும். இந்த அடிப்படை புரிந்து கொண்டு இது போன்ற சபைகளிலே கலந்து கொள்ளாமல் அல்லாஹ்விடத்துல நாம துவா செய்வோம், அதன் மூலமாக முழுமையான நன்மை பெறுவோம் என சொல்லி இந்த பயான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.